वाहिगुरु जी एक ओंकार श्री वाहिगुरु जी की फतेह है। श्री भगवती जी सहाय अत श्री शस्त्र नाम माला पुराण लिखते पाठ साही 10वीं दोहरा सांग सरोही सैफ आस कीर्त पग तरवार सत्रा तक कवचांत कर करिय रक्ष हमार अस कृपान धारा धरी सैफ सूल जमदाढ़ कवचां तक सत्रांत कर तेग तीर तर बाढ़ अस कृपान खंडो खड़ग दुपग दबर अर तीर सैफ सरोही सहथी यह हमारा तीर तीर तुही सहथी तुही तबर तरवार नाम तिहारो जो जपै भय सिंध भव पार काल तुही काली तुही तेग अर तीर तुही निशानी जीत की आज तुही जगबीर आज तुही जगबीर आज तुही जगबीर। வணக்கம் நண்பா. இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது சாமதான பேத தண்டம் நாளும் தோற்று போகும்போது தகிட தத்தோம். என்னடா உலகநாயகன் பாட்டு பாடுறான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. அந்த பாட்டில் வர சாமதான பேத தண்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சாமதான பேத தண்டம் இது நாலுமே சமஸ்கிருத வார்த்தைங்க. இந்த வார்த்தைகளை அர்த்த சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் போன்ற நூல்கள் உபாய சதுஷ்டியம்னு அழைக்குது. அப்படின்னா தமிழில் 4 வழிகள்னு அர்த்தங்க. இந்த 4 வழிகளுக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம மகாபாரத கதையே இருக்குங்க. என்னடா மகாபாரதத்தில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தாங்க, சொல்கிறேன் கேளுங்க. நம்ம பாண்டவர்கள் வனவாசத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் துரியோதனை அதை ஏற்றுக்கல. கேட்டால் கடைசி நாள் அன்றைக்கி பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சமாதானம் பேச தான் நம்ம கிருஷ்ணர் வந்தார். பாண்டவர்கள் தர்மப்படி அவங்களோட வனவாசத்தை முடிச்சிட்டாங்க, நீ பழையபடி அவங்களோட இந்திரபிரஸ்தத்தை அவங்களுக்கே கொடுத்துரு அப்படின்னு சமாதானமாக எடுத்து சொல்கிறாரு. இந்த சமாதானமாக எடுத்து சொல்கிற முறை தாங்க சாமம், அதாவது அன்பாக எடுத்து சொல்கிறது. அதுக்கு ஒத்துக்கலைன்னா அடுத்த வழி. அதுக்கேற்ற மாதிரி துரியோதனும் அதுக்கு ஒத்துக்கலைங்க. அடுத்ததாக 2வது வழிக்கு போகிறாரு நம்ம கிருஷ்ணர். என்னடா அப்படின்னா தானம். நீ இந்திரபிரஸ்தத்தை கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக 5 கிராமத்தை மட்டும் பாண்டவர்களுக்கு கொடு, அது போதுங்கிறாரு. இதுதாங்க தானம் வாங்கிறது 2வது வழி. ஆனால் நம்ம துரியோதனை இதுக்கும் ஒத்துக்கலை. அடுத்ததாக 3வது வழியாக பேதம். இதுதாங்க பிரித்தாளும் கொள்கை. அதாவது என்னென்னா, கர்ணங்கிட்ட போய் அவனோட பிறப்பு ரகசியத்தை சொல்கிறாரு. நீ தான் குந்தியோட மூத்த மகன், நீ உன் நண்பன்கிட்ட சொல்லி இது மாதிரி நாட்டை திருப்பி கொடுக்க சொல்லு, நீயே அங்கே அரசாளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கர்ணனும் என் செஞ்சோற்று கடனுக்காக அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாரு. கடைசி வழியாக நம்ம கிருஷ்ணர் தண்டத்தை கையில் எடுக்கிறாரு. அதுதாங்க யுத்தம், மகா குருஷேத்திர போர் நடக்குது. இந்த 4 வழி மகாபாரத காலத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த காலத்துலேயும் இந்த 4 வழியை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறது தாங்க சாமம். அதுவே சிலருக்கு கொடுக்குற சலுகைகள் தான் தானம். 3வதாக இருக்கிற பேதம் தாங்க, நம்ம ஒரு குற்றாளி கூட்டத்தில் ஒருத்தரை அப்ரூவர் ஆக்கி குற்றத்தை நிரூபிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பேதம். கடைசியாக தாங்க தண்டம், அதாவது குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் தண்டம். அவ்வளோதாங்க இன்றைக்கான விஷயம். Once upon a time, in the vast kingdom of Persia, there lived a mighty warrior named Rustam. He was renowned throughout the land for his unmatched strength, courage, and loyalty. Rustam had fought many battles and had become a legendary figure in the annals of Persian history. However, fate had a tragic twist in store for him. Unknown to Rustam, during one of his journeys, he had crossed paths with a beautiful and noble woman named Tamina. Fate had brought them together, and their encounter resulted in a son, whom Tamina named Sohrab. Tamina raised Sohrab with love and care, instilling in him the virtues of honor, bravery, and chivalry. As Sohrab grew older, his mother shared stories of his great father, Rustam, with him. Sohrab became determined to meet his father, longing for the chance to see the mighty warrior whom he admired and respected so deeply. Driven by his desire to unite with his father, Sohrab embarked on a treacherous journey, leaving behind his mother and his homeland. Meanwhile, Rustam, unaware of his son's existence, continued his heroic endeavors on the battlefield.
News of a skilled and formidable warrior named Sohrab began to spread, reaching Rostam's ears. Little did Rostam know that the warrior everyone spoke of was his own flesh and blood. The fateful day arrived when Rostam and Sohrab found themselves on opposing sides of a battlefield. Sohrab, unaware that his adversary was his father, challenged Rostam to single combat, hoping to prove his worth and meet the legendary warrior he had admired from afar. The two warriors engaged in an epic duel, their swords clashing, echoing through the valley. Each strike was filled with the strength and skill inherited from Rostam. However, as the battle intensified, Rostam's heart began to ache, sensing an unexplainable connection to his opponent. As their swords clashed once more, Rostam's blade found its mark, piercing through Sohrab's armor and ending his young life. Rostam's victory was bittersweet as he realized the truth too late, that he had unknowingly taken the life of his own beloved son. A wave of grief engulfed Rostam as he cradled Sohrab's lifeless body in his arms. The realization of what he had done filled him with immense sorrow and regret. Rostam's mighty heart, once known for its unwavering strength, now shattered into a million pieces. From that day forward, Rostam's life was forever changed. The once indomitable warrior became haunted by his actions, consumed by guilt and remorse. He carried the weight of his tragic mistake until the end of his days, a constant reminder of the heartbreaking price he paid for his ignorance. ബയോവാർ എന്ന് വെച്ചാ മുൻകാലങ്ങളിൽ രണ്ട് രാജ്യങ്ങൾ തമ്മിലുള്ള യുദ്ധമെന്ന് പറഞ്ഞാൽ വാളുകൊണ്ടുള്ള ആക്രമണം, അല്ലെങ്കിൽ ദൂരെ നിന്ന് ഷൂട്ട് ചെയ്യുക, പിന്നീട് സ്വന്തം രാജ്യത്തിരുന്ന് തന്നെ ശത്രുവിന് നേരെ അണുബോംബിടുന്നു. എന്നാൽ ഈ ബയോവാർ എന്ന് പറഞ്ഞാൽ തോക്കുകൊണ്ടോ റോക്കറ്റ് കൊണ്ടോ അല്ല, ഇറ്റ്സ് എ വൈറസ്. 6th സെഞ്ചുറിയിൽ ഹാംഫിങ് എന്ന വൈറസാൽ ചൈനയിൽ ലക്ഷക്കണക്കിന് മനുഷ്യരാണ് മരിച്ചു വീണത്. അതേ വൈറസിനെ വീണ്ടും ഉണ്ടാക്കി ഈ രോഗം ബാധിച്ചാൽ 60 ദിവസത്തിനുള്ളിൽ ഇന്ത്യയുടെ ജനസംഖ്യയിൽ 30 ലക്ഷത്തോളം പേർ മരിച്ചിരിക്കും. ഈ രോഗത്തിന് ആരും മരുന്ന് കണ്ടുപിടിച്ചില്ലല്ലോ എന്ന് വിഷമിച്ചിരിക്കുമ്പോൾ ചൈന തങ്ങളുടെ പക്കലുള്ള മരുന്ന് വിപണിയിലിറക്കും. ആ മരുന്നിനു വേണ്ടി ചൈന തയ്യാറാക്കുന്ന ഏത് നിബന്ധനകൾക്കും ഇന്ത്യ വഴങ്ങിക്കൊടുക്കേണ്ടി വരും. അതിനു വേണ്ടിയാണ് ഈ ബയോവാർ.